தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் மழை பெய்திருக்கிறது. வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியால் மழை பெய்து வருவதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்த செய்தியை விரிவாக பார்க்கலாம். நீலகிரி மாவட்டத்தில் பெய்து வரும் கனமழையால் பல்வேறு பகுதிகளில் பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளன. மேல்பவானி, அவிலாஞ்சி, தேவாலா, கூடலூர் ஆகிய இடங்களில் கனமழை பெய்தது. கூடலூரில் ஒரே நாளில் 12 சென்டிமீட்டர் அளவுக்கு மழை பெய்தது. இதன் காரணமாக அங்கு சில இடங்களில் மண் சரிவு ஏற்பட்டது. 2-3 நாளாக கடும் மழை காரணமாக நிறைய வெள்ள பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. அதில் மின்சாரம் துண்டிச்சு மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இன்றைக்கி ரிபீட்மெண்ட் எரிஞ்சவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க. மழை பாதிப்புகளை தடுக்க மாவட்ட நிர்வாகத்தினர் தகுந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக தாசில்தார் அப்துல் ரஹ்மான் தெரிவித்தார். உதகை மைசூர் தேசிய நெடுஞ்சாலையில் மரம் முறிந்து மின்கம்பி மீது விழுந்தது. பாட்டவயல், குளப்பள்ளி, தேவாலா ஆகிய இடங்களில் சாலைகளில் மரம் விழுந்ததால் பல மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. சில இடங்களில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. மின்வாரித்துறையின் சார்பாக நம்ம டீம் ஃபார்ம் பண்ணி எல்லா இடத்துலையும் 4-5 தாலுக்காலும் ரெடியாக நாங்கள் ஆளுகளை வச்சுட்டு இருக்கோம். பொதுமக்களுக்கு என்ன சொல்கிறதுன்னா, எங்கே ஒரு நம்ம இபி லைன் கட்டி ஒயர் கட்டானாலும் உடனடியாக அருகில் உள்ள மின்வாரியத்திற்கோ வேறு உங்களுக்கு தெரிஞ்ச ரெவென்யூ பீப்புள்ஸ் யார் தெரிஞ்சாலும் உடனடியாக நீங்கள் ஒரு ஃபோன் பண்ணி சொன்னால் நாங்கள் மின் துண்டிப்பு செய்து உயிர் சேதம் இல்லாமல் காப்பாற்ற முடியும். இதேபோல கோவை சின்னக்கல்லாறு, சின்கோனா, வால்பாறை ஆகிய இடங்களிலும் கனமழை பெய்தது. மதுரை அருகே மேலூர், திருத்தணி, அரக்கோணம், வந்தவாசி, குளித்துறை, முல்லைப்பெரியாறு அணை பகுதிகளிலும் மழை பெய்துள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளிலும் பரவலாக மழை பெய்தது. நெல்லை மாவட்டம் ராதாபுரம், கூடங்குளம், காவல் கிணறு போன்ற சுற்றுவட்டார பகுதிகளில் அவ்வப்போது பரவலாக மழை பெய்து வருகிறது. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் குழு.